அதாவது பாஜகவினுடைய வேலையை நேரடியா தேர்தல் நின்று வெற்றி பெறது கிடையாது. பல மாநிலம் நீங்க பார்த்திருப்பீங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே அவர்கள் ஆட்சியை கவுத்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கி. அதே போல பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அவருடைய காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சது சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கி. இப்படி சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கி தான் அவங்க வந்து ஆட்சி அமைச்சுக்கிறாங்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி நேரடி தேர்தலில் வெற்றி பெறது கிடையாது. அவங்களுக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாருன்னு சொன்னா வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவுத்துறை, சிபிஐ இவங்களை வச்சு மிரட்ட வேண்டியது. சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை மிரட்டி அந்த கட்சியில சேர்க்க வேண்டியது. இதுதான் வந்து பாரதிய ஜனதாவுடைய கைவந்த கலை. இப்ப நடந்தது என்ன? அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேர்ல ஈடு வழக்கு போச்சு. அவர் சட்டா பேர்ல ஈடு வழக்கு போச்சு ஆம் ஆத்மி கட்சி. உடனே அவங்கள வந்து மிரட்டி பாரதிய ஜனதாவில் சேர்த்திருக்காங்க. இது ரொம்ப காலம் நீடிக்காது. பாரதிய ஜனதாவுக்கு அழிவு காலம் வரும். இவர்கள் எந்த வேலையை செய்யறாங்களோ அதை மாற்று ஆட்சி வந்தா இதை விட அவங்களுக்கு மோசமா செய்வாங்க. ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இது வந்து பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுக்கல. அதாவது மம்தா பானர்ஜி அம்மையாருக்கு தொல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு தொல்லை. நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு தினமும் நான் போராட வேண்டியதா இருந்தது அந்த கிரண்பேடி எதிர்த்து. ஸ்டாலின் அவர்கள் அந்த ரவியை எதிர்த்து போராடினார், இந்த ஆளுநர் எதிர்த்து. இப்படி போராடி தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஜனநாயகத்தை அதாவது குழி தோண்டி புதைக்குது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் வட மாநில மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. காலம் வரும், மாற்றம் ஏற்படும். நாட்டில் வந்து கண்டிப்பா தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வருவாரு. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் மத்தியில் ஆட்சி அமையும்.